ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வீடியோ கிடையாது. ஓகேங்களா, இது எதை பற்றி வீடியோனா சீல்டு கட் ஆக்டிவேட்டட் ஸ்டாக் அப்படின்னா என்ன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. ஓகேங்களா, சீல்டு கட் ஆக்டிவேட்டட் அப்படின்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஓகேங்களா, இப்போ உங்களை நம்பி யாரும் காசு தர மாட்டாங்க. உங்களுக்கு வந்து இஎம்ஐ அதாவது லோன் வந்து எலிஜிபிளாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து நார்மலாக ஒரு லோன் நீங்கள் வந்து எடுக்கணுன்னா பேங்க் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு போடுவாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா அந்த லோன் எடுக்கிறதே உங்களுக்கு வேஸ்ட். ஓகேங்களா, இந்த லோன் எப்படின்னா, இப்போ வந்து ஃபோன் அதாவது எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8 மந்த்லேருந்து 12 மந்த்து பீரியடில் இஎம்ஐ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0% இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு லோன் தருவாங்க. தட் மீன்ஸ் ஃபினான்ஸில் உங்களுக்கு 0% இன்ட்ரெஸ்ட், வட்டி இல்லை. நீங்கள் எவ்வளோ பொருள் வாங்குனீங்களோ அதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் வந்து எவ்ரி மந்த்தாக ஸ்ப்ளிட் பண்ணி கட்டிக்கலாம். ஓகேங்களா, அது பேர் தான் எவ்ரி மந்த் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 0%ல். ஓகேங்களா, எந்த டவுன் பேமெண்ட்டும் தேவை இருக்காது. மேக்ஸிமம் டவுன் பேமெண்ட்டாக இருந்தால் கூட ஒரு 10,000க்குள்ளே தான் இருக்கும். இதே ஒரு பெருசாக எடுத்திங்கன்னா ஒரு 15,000 20,000க்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, இது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்களை நம்பி நானும் கடன் தர மாட்டேன், உங்கள் இப்போ சொந்தக்காரவும் கடன் தர மாட்டாங்க, உங்கள் வேறு ஃப்ரெண்ட்ஸும் தரமாட்டாங்க. அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு சிபில் ஸ்கோர், அதாவது சிபில் ஸ்கோருன்றது வந்து லோன் ப்ரொவைட்ஸ்க்கான ஒரு ஸ்கோருன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த ஸ்கோரில் இருந்தால் உங்களுக்கு வந்து லோன் அப்ரூவல் ஆகும். அதாவது மைனஸில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆகாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லோன் வந்து எலிஜிபிள் பர்சன் பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. சிபில் ஸ்கோர் செக் பண்ணி அவங்க ஒரு ஆப்பில் போடுவாங்க. அதில் எலிஜிபிள் கிடையாதுன்னு 2 இருக்கும். எலிஜிபிள் உள்ளவங்க நீங்கள் எந்த வித பேமெண்ட்டுமே பண்ணாமல் ஒரு டவுன் பேமெண்ட் மாதிரி ஒரு சின்ன ஒரு 9,000 10,000 ஒரு பேமெண்ட் பண்ணி, நீங்கள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா தேவை. ஓகேங்களா, இப்போ 1.5 லட்ச ரூபா தேவைன்றவங்க என்ன பண்ணுவாங்களா, எங்களை மாதிரி ஷாப் வச்சுருவங்கள்ட்ட ஃபோன் அடித்து கேட்பாங்க. ஷோரூமில் உள்ளவங்க, அதாவது சார் இப்போ எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து 1.5 லட்ச ரூபா நீட் இருக்குது, என்ன ஃபோன் போட்டால் நீங்கள் எடுத்துப்பீங்க, என்ன ஏசியோ டிவியோ ஃப்ரிட்ஜோ அது எது வேணாலும் எலக்ட்ரானிக்ஸில் வரும், அதாவது அப்பீலியன்ஸில், அதுக்கு எல்லாமே 0% இன்ட்ரெஸ்ட் தான், எந்த வித வட்டியும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 15 வாங்குறீங்கன்னா 72,000 இன்றைக்கி ஷோரூம் ப்ரைஸ்னால் அந்த 72,000 ரூபாவை நீங்கள் 12 மாதத்துக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கட்டிக்கலாம், இல்லை 8 மாதத்துக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கட்டிக்கலாம். ஆனால் உங்களுக்கு 0% இன்ட்ரெஸ்ட். 12 மாதத்துக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில இது 24 மந்த்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த 15 வந்து 72,000 ரூபானா அந்த 72,000 ரூபா வந்து அவங்களுக்கு வந்து இஎம்ஐ மூலிமா அவங்க எடுத்துகிட்டு அவங்களுக்கு இந்த ஃபோன் யூஸ் இருக்காது. அந்த ஆப் இருக்குல்ல, எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி, அப்புறம் ஹெச்டிஎஃப்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, பஜாஜ், அந்த மாதிரி ஆப்பில் இந்த ஃபோனை வந்து சீல்டோட இந்த ஐஎம்இ ஃபோட்டோ போட்டால் அப்ரூவ் பண்ணாது. ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபோனை இந்த சீலை பிரிச்சுட்டு, ஓகேங்களா, இந்த ஃபோனை ஸ்டிக்கரை மட்டும் எடுத்துகிட்டு ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த டயல் பேடில் *06# ஒரு நம்பர் போட்டோன்னா உங்கள் ஃபோன்லேயும் போட்டிங்கன்னா அந்த நம்பர் வரும். ஓகேங்களா, அந்த ஃபோட்டோவை கேப்சர் பண்ணி அவங்க ஆப்பில் ஃபீட் பண்ணணும். அந்த ஃபோட்டோவை எடுத்து ஃபீட் பண்ணோன்னே அவங்களுக்கு இஎம்ஐ அப்ரூவ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சீல்டு கட் ஆக்டிவேட்டட் தான். இந்த மாதிரி *06# இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அந்த ஆப்பில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ண அப்புறம் உங்களுக்கு இஎம்ஐ ஓகே ஆகிடும். ஓகேங்களா, அந்த ஒரு பர்பஸ்க்கு தான் இந்த ஃபோனெல்லாம் வந்து சீல் கட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் கவுண்டோ எதுவுமே வந்து இருக்காது. உங்களுக்கு காட்டிடுறேன். இது வெறும் ஜஸ்ட்டு சீல் கட் ஆக்டிவேட்டட். சைக்கிள் கவுண்ட் பார்த்துக்கோங்க 0 தான், சார்ஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பேட்டரி ஹெல்த் 100 தான். உங்களுக்கு புரியுதா? சீல் வெறும் 0, அவங்க யூஸே பண்ணல, ஜஸ்ட்டு சீல் கட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி அவங்க எந்த யூஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இதோட கான்செப்ட் இது தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. இது என்ன இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், ஆண்ட்ராய்டு ஃபோனை மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டாக் வாங்கக்கூடாது. சீல்டு கட் ஆக்டிவேட்டட். அப்படி அவங்க சீல்டு கட் ஆக்டிவேட்டு கொடுக்குறாங்கன்னா அது என்ன ஃபினான்ஸில் வாங்குறாங்கன்னு நீங்கள் செக் பண்ணணும். இப்போ ஐஃபோன்னால் வந்து நீங்கள் எந்த ஃபினான்ஸாக இருந்தால் கூட வாங்கிக்கலாம், பஜாஜாக இருந்தால் கூட வாங்கலாம், அவங்களால லாக் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதோட அத்தாரிட்டி வந்து ஆப்பிள் வந்து ப்ரொவைட் பண்ணல எந்த வித இஎம்ஐ கம்பெனிக்கும். பட் ஆனால் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் சாம்சங்கு, டிவிஎஸ்ஸு, அப்புறம் பஜாஜ், இந்த 3மே வந்து நீங்கள் வந்து இஎம்ஐ வந்து பே பண்ணலன்னா உங்கள் ஃபோன் லாக் ஆகிடும், நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதாவது இந்த பாப்பப் வந்துடும்,
யுவர் ஃபோன் இஸ் லாக் டியூ டு இஎம்ஐ பெண்டிங் சொல்லி வந்துடும். ஐஃபோனில் அது வராது. அதனால தான் நாங்கள் தைரியமாக எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆண்ட்ராய்டில் இது 100% நடக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் ஆண்ட்ராய்டை சீல்டு கட் வாங்க போகிறீங்கன்னா அது வந்து என்ன ஃபினான்ஸில் இருக்குதுன்னு கேட்டுக்கோங்க. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபினான்ஸ்லாம் உங்களுக்கு லாக் பண்ண மாட்டாங்க. எந்தெந்த ஃபினான்ஸ் லாக் பண்ணுவாங்கன்னா அப்புறம் என்னென்னா பஜாஜ் ஃபினான்ஸ், டிவிஎஸ் அண்ட் சாம்சங், இந்த 3 ஃபினான்ஸுமே வந்து கண்டிப்பாக லாக் பண்ணுவாங்க இஎம்ஐ பே பண்ணலாம். நீங்கள் அது மாதிரி ஹை ரெண்ட் ஃபோன் சாம்சங்ஸ்லாம் வாங்குறீங்களே, சாம்சங்லாம் அவங்க என்ன ஃபினான்ஸில் வாங்கியிருக்காங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லைனா அது வந்து லாக் ஆகிடும். ஏன்னா 1 மாதம் பெண்டிங் பண்ணால் கூட அது லாக்குன்னு வந்துடும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து ஐஃபோன் வந்து தைரியமாக வாங்குறதுக்கு காரணம், நாங்களாம் வாங்கி வைக்கிறதுக்கு காரணம்னா ஐஃபோன் வந்து அதுக்கான என்ன சொல்கிறது ஆத்தென்டிகேஷன் அவங்களுக்கு கொடுக்கல. அந்த ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி கண்ட்ரோல் வந்து அதர் ஆப்ஸுக்கு கொடுக்காதனால நீங்கள் தைரியமாக ஐஃபோன் வாங்கலாம் சீல்டு கட் ஆக்டிவேட்டட். இதுக்கு நாங்களே உங்களுக்கு வந்து இன்கேஸ் இந்த ஃபோனுக்கு வந்து லாக் ஆச்சுன்னா உங்களுக்கு நாங்களே வந்து வேறு ஃபோன் கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, லாக் ஆகாது. இது வரைக்கும் நான் என் சர்வீஸில் எவ்வளோ விற்றுருக்கேன். இந்த இஎம்ஐன்னு ஒரு ஆப்ஷன் வந்ததுலேருந்து நாங்கள் சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் எனக்கு அந்த ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்ததில்லை. ஆண்ட்ராய்டில் வந்திருக்கு. ஓகேங்களா? எங்களுக்கே நிறையா லாஸ் ஆகிருக்கு ஆண்ட்ராய்டில். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாம்சங்லாம் வந்த புதுசில் A30, 30s, 50 அதெல்லாம் வந்து அந்த இஎம்ஐ லாக்லேயே வந்து சாம்சங்கே லாக் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 லட்ச ரூபா கிட்ட அந்த ஏ சீரியஸ் ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. அது சும்மா தான் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்பேருக்கு விற்றுட்டேன். அது அடுத்தபட்சம். அதனால தான் வந்து ஐஃபோன் வந்து லாக் ஆகாது. இது வந்து ஜஸ்ட்டு சீல் கட் ஒய்ஃபை ஆக்டிவேட்னா அதுதான் புதுசு தான். அதாவது நீங்கள் இப்போ நம்மக்கிட்ட எக்ஸாம்பிள் வந்து 13 சீல்டு வாங்கினாலும் 48,500 வருது. இந்த சீல்டு கட்டு வாங்கினாலும் இந்த சீல் கட் வாங்கினா நம்மள்ட்ட 45,000 வருது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் 3,500 தான். ஓகேங்களா? இதுவும் புதுசு தான், இதுவும் புதுசு தான். இந்த ஸ்டிக்கரை பிரித்து இது இஎம்ஐ போடுறதுனால வந்து அது வந்து சீல்டு கட் ஆக்டிவேட்டட். இது ஸ்டிக்கரை பிரிக்காமல் இஎம்ஐ போட மாட்டாங்க. இதெல்லாம் வந்து கிரெடிட் கார்டில் வாங்கினா உங்களுக்கு சீல்டோடு தந்துடுவாங்க. இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு இஎம்ஐனா உங்கள் கம்பெனி அதுக்கு பொறுப்பேற்றுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபினான்ஸ்காரன் உங்கள் கம்பெனிக்கிட்டேருந்து அந்த வந்து பேமெண்ட்டை வாங்கிடுவாங்க. ஸோ வந்து உங்கள் கிரெடிட் கார்டில் சீல்டோடே கொடுத்துருவாங்க. சீலே பிரிக்காமல் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபினான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீல் பிரித்து ஆக்டிவேட் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் தான் தர முடியும். ஆக்சுவலாக அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆக்டிவேட் பண்ணாமல் எடுக்க முடியாது. அதனால தான் அந்த ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த சீல் கட் ஒய்ஃபை ஆக்டிவேட் கான்செப்டே இது தான். மற்றபடி வந்து எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் புதுசு வாங்கினாலும் அதே தான், சீல் கட் வாங்கினாலும் ஒன்று தான். ஓகேங்களா? வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஸ்டிக்கருக்காக ஒரு 3,000, 3,500 லெஸ் ஆகும். இப்போ உங்களுக்கும் ஏதாச்சும் இன்ஸ்டன்ட் கேஷ் வேணும்னா கூட நீங்கள் என்ன ஃபோன் வேணாலும், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் என்ன ஃபோன் வேணாலும் நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி வந்து நான் ஐஃபோன் 15 வந்து சேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 61,000 சேல் பண்ணுறேன். 13 பார்த்தீங்கன்னா 45,000 சேல் பண்ணுறேன். சீல்டு கட்டு ஆக்டிவேட்டட். இதே சீல்டு பார்த்தீங்கன்னா 64,800 ஐஃபோன் 15. ஆனால் 72,000 பில்லிங் ஆகுது. இதில் என்ன அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னா, அவங்க வாங்குறது இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் நம்மள்ட்டேருந்து வாங்கிடுவாங்க. ஆனால் நாங்கள் அவங்க 72,000 வாங்குறாங்கன்னா நாங்கள் வந்து அவங்கள்ட்ட 61,000 வாங்குகிறோம். அப்படின்னா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 11,000 லாஸ் ஆகுது. அவங்க அந்த 11,000 லாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அது இஎம்ஐயாக தான் கட்டுறாங்க. 12 மாதம் ஸ்ப்ளிட் பண்ணி கட்டுறதுனால அவங்களுக்கு ஒரு 11,000 ஒரு பெரிய விஷயமாவது மாதத்துக்கு 1000 லாஸ் ஆகிற மாதிரி கணக்கு வச்சுட்டு அவங்க அந்த கேஷை வந்து வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுவாங்களோ எதை வேணாலும் பண்ணுவாங்க, ரொட்டேஷன் மாதிரி பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட். தவிர இது வாங்கி கொடுக்கறதுனால வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக இப்போ வந்து 72,000 கொடுத்து வாங்கிட்டாங்க. நம்மக்கிட்ட கொடுக்கும் போது ஒரு 61,000 எடுக்கிறோம். ஆனால் நான் கொடுக்கும்போது இந்த கையில் ஃபோன் வாங்கிட்டு இந்த கையில் காசு கொடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இஎம்ஐ தான் கட்ட போகிறாங்க. அது ஸ்ப்ளிட் பண்ணி 1 இயர்க்கு அவங்க கட்டுற பேமெண்ட்டை நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 11,000 கம்மி பண்ணி இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியாது 11,000ன்றது. அப்போ இதே 13லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 11,000லாம் டிஃப்ரென்ஸ் ஆகாது. 13 இன்றைக்கி வந்து ஷோரூம் ப்ரைஸ் வந்து 52,000 இருக்குது. நம்ம வந்து சீல்டு கட் எடுக்கிறது பார்த்திங்கன்னா 44,500 எடுக்கிறோம். 52, 44 மேலே ஒரு 8,000 அந்த மாதிரி. இப்போ 13 அதிகமாக போடுறாங்க. ஏன்னா வந்து 8,000 லாஸ் ரொம்ப கம்மி. 12 மாதத்துக்கு நீங்கள் 8,000 கம்மி பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு சின்ன வேல்யூ தான். அதனால் வந்து 13 நிறையா பேர் போடுறாங்க. 15லாம் பார்த்திங்கன்னா ஒரு 11,000 லாஸ் ஆகுது. இதே வந்து என்கிட்ட 1.5 லட்ச ரூபா ஃபோன் வரைக்கும் இஎம்ஐ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. அதாவது 15 ப்ரோ மேக்ஸ்லாம் வரும். ஆனால் வந்து அதெல்லாம் ரொம்ப எனக்கு பெரிய அமௌண்ட் தேவைங்க, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைன்றவங்க அந்த ஃபோன் போடுவாங்க. இதே 15 ப்ரோவும் போடுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு 1,10,000 வேணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது போடுவாங்க. 1,50,000 கிட்ட வேணுன்றவங்க 15 ப்ரோ மேக்ஸ் போடுவாங்க. இப்போ சீல்டு கட்டுன்னு ஆக்டிவேட்னா ஜஸ்ட் இஎம்ஐயில் வாங்குறது தான், மற்றபடி ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை.
புதுசுக்கும் அதுக்கும் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் மட்டும்தான் ஜஸ்ட் ஒய்ஃபைல ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி எல்லாமே 0 தான். 100 இருக்கு. பேட்டரி ஹெல்த்தும் 0 தான். ஒய்ஃபை மட்டும் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. சிம்மு போட்டிருக்க மாட்டாங்க, யூஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களோட நாலேஜுக்காக நான் இந்த வீடியோவை போடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட பேஜை சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மள்ட்ட வந்து சீல்டு கட்ட நிறையா ஸ்டாக் இருக்குது. பார்த்தீங்கன்னா 15ல் ஒரு 3 பீஸ் இருக்குது. 15ல் 3 பீஸ் இருக்குது, எல்லாமே ப்ளூ கலரு. 13ல் ஒரு 4 பீஸ் இருக்குது, ப்ளூ, பிளாக்கு, ஒயிட்டு. 13ல் 4 பீஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 13ல் சீல்டில் இத்தனை பீஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2, 4, 6 பீஸ் இருக்குது 13 சீல்டில். 14 சீல்டு 2 பீஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்டாக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் ஐஃபோன் வாங்கணும்னு பிளான் பண்ணால் நம்மளோட வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பை பை, see you.